எனக்கு பார்த்த புதல் செய்தபடியா என்று சொன்னமா அஸ்தாபத்தில் வாழ்ந்திருப்பீங்க. இருந்தாலும் இதோ தர்மர் அசுமதியாக செய்வதாயிருந்தால் பிறவைகள் பொன்முருள் வேண்டும். இன்னும் பாண்டவர்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து தர்மர் அசுமே அதை யாரெல்லாம் செய்யலாம் வைத்தனா அப்படின்னு தங்களிடத்தில் சொன்னேன். அப்படி எதிரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வதா இருந்தா என்னமா மாதிரி கேட்டீங்க. 5 நிறம் ஐவர்ண புறவை கொண்டு வந்தால் புறவை நெத்தியில பட்டை தேடி கட்டி அனுப்பலாம். எதிரில் இருந்தா புறவை பிடிச்சி கட்டி வைக்கிட்டோம். புறவையே கொண்டு வர சொன்னீங்க. கொண்டு வந்து அதுக்கா புறவை எங்கப்பா சோளக்காட்டுல மேய்ச்சிடுது பாப்பா காட்டுல பாத்தீங்களா? ஐவர்ண பொருந்திய புறவை. இந்த புறவையை பாருங்க எப்படி இருக்கிறது. ஆமா அதாவது 4 கால வெள்ளை நடுத்தல சிட்டி பூவால குட்டி இந்த ஐவர்ண பொருந்திய புறவி இந்த புறவை கொண்டு வந்து விட்டோம். சரி, இவர் மகாராஜனிடத்தில் அரணாகிய வீமனும் அண்ணனுடைய மகன் விஸ்வகேது 16 நாள் போர் புரிந்து இதோ அவரிடத்தில் இந்த புறவையை பெற்று வந்திருக்கிறார். வைத்து என்ன செய்வது என்று தாங்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த புறவியின் நெத்தியிலே ஒரு பட்டையும் எழுதி கட்டி அனுப்ப வேண்டும். இந்த உலக 56 தேசத்திலே 55 பாண்டவர்களுக்கு யாராவது எதிரியில் இருந்தால் இந்த புறவியை பிடிச்சி கட்டி வைக்க வேண்டும். அப்படி எதிரிகள் இல்லை என்றால் இந்த 5 நிறமல்ல புறவிக்கு செய்ய வேண்டிய தூபதெய்வ நெய்வேத்தியத்தை கொடுத்து இந்த புறவியை அனுப்பி அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி என்று பட்டையும் எழுத வேண்டுமா? பட்டையும் எழுத வேண்டும். சீக்கிரம் மகாராஜா ராஜஸ்ரீ மகாக்கரம் இருந்திய ஸ்ரீராஜஸ்ரீ ராஜகணம் இருந்திய அதாவது அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய தாரா புகழ் படைத்த தர்மர் எழுதில் எழுதும் என்னவென்றால் தர்மர் அஸ்வமேத யகம் அஸ்தாபுரத்தில் செய்ய அந்த அஸ்தாபுரத்திலே தர்ம அஸ்வமேதகம் செய்வதாக இருந்தால் அதுக்கு வேண்டிய பொன்பொருள் திரவியம் வேண்டும். அப்படி பொன்பொருள் திரவியத்தை பாண்டவர்களுக்கு எதிரியாக இருந்தால் இந்த புறவையை பிடித்து கட்டலாம். இல்லை என்றால் இந்த பிறவி இடத்திலே கற்பூர் தீபாவர்த்தனை காட்டி பொன்பொருளத்தை கொடுத்து அஸ்தாபுரத்துக்கு மீண்டும் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி இப்படிக்கு இப்படி என்னமோ எழுதாம போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்படிக்கு தாரா புகழ் படித்த தர்மர் முன்னாடி நெத்தியில பட்டயத்தை எழுதி விட்டோம். சரி, என்ன செய்வது மைத்துனா? அப்படி புறவி நெத்தியில பட்டை எழுதி விட்டோம். இந்த புறவியின் பின்னால போகணும்ல. ஆமா, அதனால இந்த புறவியின் பின்னால் ஆயா சொன்னீங்க 2 பேரும் புறப்பட்டு போகணும். அதாவது ஆயன் முன்னே அர்ஜுனன் பின்னே அர்ஜுனன் பின்னே. ஆமா எழுதியாச்சு மாமா. சரி, இந்த புறவிய கற்பூர தீபம் கட்டணுமா? தூபம் காட்டுக்குப்பா. ஆமா திரௌபதா நாயகனே இந்த புறவிக்கு கற்பூர தீபம் காட்டுக்குமா? கொள்ளு திங்கிறியா? கொள்ளு வேண்டாமா? போடுற தகைமார்களே அக்கா, அதாவது மன்னர்களும் எங்க அண்ணாகப்பட்ட மாயவரும் ஆமா அனைவற்று பேருக்கும் அதாவது ஆழம் எடுப்போம். அப்படியா? ஐயா ஆழம் எடுக்க அம்மா ஆழம் எடுக்க மாடி நாங்க மாடி குளிச்சு ஒரு
என்ன